ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் ஷாருக் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ரொம்ப நாட்டி. இப்ப நீங்க டெல்லியிலேருந்து வந்திருக்கீங்க. நான் டெல்லிக்காரங்க கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஸ்கூல்ல ரொம்பவே நாட்டியா இருந்தீங்கன்னு, தினமும் அடி வாங்குவீங்கன்னு. நான் இப்ப கூட நிறைய இடத்துல அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஒன்றும் மாறல. ஆனா நான் ஸ்கூல்ல ரொம்பவே நாட்டியா இருந்தேன். அப்புறம் என்னோட ஸ்கூல்ல டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டெவில் ஸ்மைல் பண்றேன்னு, அதாவது சாத்தானோட ஸ்மைல். அதாவது நான் ஸ்மைல் பண்ண உடனே எங்க டீச்சர் என்ன மன்னிச்சு விட்டுருவாங்க. எனக்கு இதுவும் ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை ஸ்கூல்ல நான் என்ன பண்ணேன்னா, நாங்க கெமிஸ்ட்ரி லேப்ல சில பொருட்களை உடைச்சிட்டோம். அப்புறம் என்னோட டீச்சர் என்ன கையும் களவுமா பிடிச்சப்போ, அப்புறம் நான் அவங்க எதிரில் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எங்க வீட்லயும் எங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப திட்டுவாங்க. அதே மாதிரி நீங்களும் என்னோட அம்மா மாதிரி தானே. அவங்க பேரு மிஸ் சச்தேவா. கண்டிப்பா அவங்களும் இந்த ப்ரோக்ராம பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் பயங்கரமா அழுவேன். ஆக்டிங் பண்ணி இந்த கண்ணில் என்னால தண்ணி வர வைக்க முடியும். நான் ரொம்பவே அழுதுருவேன். அப்ப அவங்க பரவாயில்ல கண்ணா, எந்த பிரச்சனையும் இல்ல, நீ ஹோம்ஒர்க் பண்ணல, அதனால உனக்கு மார்க் வரல, அவ்வளவுதான்வாங்க. நான் உன்னோட அம்மா மாதிரி, நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே திரும்பி சிரிப்பேன். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் ரொம்ப ஏங்கி ஏங்கி அப்படியே அழுதுகிட்டு இருப்பேன்னு அவங்க நினைப்பாங்க. அப்புறம் பெஞ்சுக்கு போய் என்னோட டெஸ்கை ஓபன் பண்ணி தலை குனிஞ்சு தூங்கிடுவேன். அப்புறம் என்ன பார்த்து அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல தூங்கு கண்ணா, நான் உன்னோட அம்மா மாதிரின்னு. இந்த விதத்துல நான் என்னோட அப்பா அம்மாவோட பேரை கூட கெடுத்திருக்கேன். அடி வாங்க கூடாதுன்னு நான் ரொம்ப நாட்டியா இருந்தேன். குட்டி சுவர்ல காலாட்டிக்கிட்டே உட்காருவீங்க. போற வர பொண்ணுங்களெல்லாம் ஃப்ளைங் கிஸ் கொடுப்பீங்க. அதைத்தான் நான் என்னோட ப்ரொஃபஷனாவே மாத்திக்கிட்டேன் இல்லையா. நான் இதைத்தான் எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு வாட்டி கூட என்னோட 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 அப்பா, அவர் பக்கத்துல ஒரு லேடி, அதாவது ஒரு பொண்ணு, ஒரு 16 வயசு இருக்கும். அப்ப எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போகலாம் ஆரம்பிக்கல. அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட அப்பா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இவன் உங்க பையன் செவத்துல உட்காந்துக்கிட்டு கை தட்டுறான், விசில் அடிக்கிறான், என்னை பார்த்து ஹாயின்றான், ஸ்வீட் ஆர்ட்னு கூட சொன்னேன்னு சொன்னாங்க. ஹலோ ஸ்வீட் ஆர்ட்னா எங்க அப்பா உடனே சொன்னாரு, இவனுக்கு 5 வயசு தான் ஆகுது, நீங்க தப்பா நினைக்கிறீங்க, நீங்க சொல்றது பக்கத்து வீட்டு பையனாரு. ஒரு பக்கத்து வீட்டு பையன் இருந்தா. அவங்க ஸ்டேஷனரி கடை கூட வச்சிருந்தாங்க. அந்த பையனோட பேரு சுபாஷ். அவன் பேர்ல பழிய போட்டுட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணை எங்க அப்பா உட்கார சொல்லி, என் பையனை ரிலாக்ஸ்டா பாருமான்னு சொன்னாரு. நான் 5 வயசு பையனதும் அவங்க சாரி அங்கிள் தப்பா சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஓடிட்டே உள்ள வந்ததும், ஹாய் ஸ்வீட் ஆர்ட். ஆனா இப்ப நான் இங்க அந்த பழியை ஏத்துக்கிறேன். நான் தான் அந்த வேலையை பண்ணன்றதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா 25 வருஷம் மும்பைல இருந்ததுக்கு அப்புறமும் அதே குறும்பு இன்னும் இருக்கா? ஆமாமா, பொண்ணுங்களை கிஸ் பண்ற விஷயத்துல நான் இன்னும் அப்படிதான் இருக்கேன். அதே அளவுக்கு குறும்பா தான் இருக்கேன். அப்புறம் இப்போ என்னோட பசங்க கூட வளர்ந்துட்டாங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா நீங்க இப்படி இருக்க கூடாதுன்னு, அதாவது உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னு, நீங்க இப்படி நாட்டியா பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் உங்களுக்கு வயசாயிருக்கலாம், எனக்கு இன்னும் வயசாகலன்னு சொல்லுவேன். ஸோ நான் இப்பவும் அப்படிதான் இருக்கேன், இப்பவும் நாட்டியா தான் இருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது. அதாவது நான் யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன், அவமானப்படுத்த மாட்டேன். ஒரு சில வாட்டி நடந்திருக்கலாம், சில நேரங்கள் தப்பு நடந்தா மன்னிப்பு கேட்டுருவேன். ஆனா நான் எப்பவுமே நாட்டியா தான் இருக்கேன். அப்பவே உங்களுக்கு ஆக்டர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அப்பவே நீங்க ஹேர் கட் போகும்போது தர்மேந்தர் ஹேர் கட் இல்லைன்னா அமிதாப் ஹேர் கட் தான் வேணும்னு கேட்பீங்க? ஆமா, கோல் மார்க்கெட்ல நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு முறை, கொலம்பஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல், என் முடி லென்த்தா இருந்துச்சு. அப்போ என் பிரின்சிபல் என்ன அசம்பிளில இருந்து அனுப்பிடுவாரு, ஹேர் கட் பண்ணிட்டு வா, வெளியில போன்றுவார். அப்புறம் ஆரிஷ் பிரதர்ஸ் என்ன ரொம்ப திட்டி வெளியில போன்றுவாங்க. அப்புறம் காலங்காத்தால கோல் மார்க்கெட்டுக்கு போவேன். அந்த கடையில ஒருத்தர் கண்ணை கசக்கிட்டு உட்காந்துருப்பாரு, அதாவது பாதி தூக்கத்துல இருப்பாரு. தர்மேந்திரா இருக்கட்டா, அமிதாப் பச்சனா இருக்கட்டான்னு கேட்பாரு. அப்புறம் நான் ஒரு வீக்கும் போவேன். ஒரு வாட்டி தர்மேந்திரா ஹேர் ஸ்டைல், ஒரு வாட்டி அமிதாப் பச்சன் ஹேர் ஸ்டைல். எனக்கு எப்பவுமே அவர் தான் முடி கட் பண்ணுவாரு. ரொம்ப மோசமா கட் பண்ணுவாரு, ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கும். அப்ப ஆக்டிங் பண்ற இன்ட்ரெஸ்ட் சின்ன குழந்தையிலேருந்து இருந்துச்சா இல்ல வாலிப வயசுக்கு அப்புறம் தான் வந்துச்சா? இல்ல, நான் ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக விரும்பினேன். எனக்கு ரொம்ப ஆசை, நான் என்னோட நாட்டை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும்னு. ஹாக்கில, ஃபுட்பால்ல, கிரிக்கெட்ல எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நான் இந்தியன் டீமுக்காக விளையாடணும். அப்புறம் நான் ரொம்ப நல்லா ஹாக்கி கூட விளையாடுவேன். எனக்கு அது ரொம்ப நல்லா விளையாடுவேன்னு தோணுச்சு. அப்புறம் இந்தியன் ஹாக்கி டீமுக்குள்ள நான் போகணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஒரு முக்கியமான பிளேயர் ஆகணும்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய காயம் பட்டுச்சு, என்னோட முதுகுல ஒரு பெரிய அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்னால குடிஞ்சு ஹாக்கி விளையாட முடியல. ஸோ என்னோட ஸ்போர்ட்ஸ் கனவை நான் விட வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் அந்த நேரத்துல சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அப்ப எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பிளே நடந்துட்டு இருக்கு லேடி ஸ்ரீராம் காலேஜ்ல, அதுல 80 பொம்பளைங்க 10 ஆம்பளைங்க ரோல் இருக்குன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அங்க பொண்ணுங்க இருக்காங்கன்றதுக்காக நான் போல. சாயங்காலமா வேற எதுவும் பண்றதுக்கு இல்ல, அங்க மேரி ஜான் ஒருத்தர் டீச் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நான் அந்த தியேட்டருக்கு போனேன். என்னோட ஸ்போர்ட்ஸ் கரியர் முடிஞ்சிடுச்சுன்னு ரொம்பவே துக்கத்துல இருந்தேன். நான் இந்த வேலையை ஆரம்பிச்சதும் உடனே டெலிவிஷனும் ரொம்ப ஏர்ஜ் ஆகி வந்துருச்சு. அப்புறம் எனக்கு டிவியில ஒரு ரோல் கூட கிடைச்சது. அப்படியே நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு படம் கிடைச்சது. அப்புறம் ஜெனியூன்லி நான் ஃபிலிம் ஆக்டர் ஆவேன்னு எனக்கு நினைச்சு பார்த்ததே இல்லை.
நான் மும்பைக்கு போனப்போ கூட என்னோட தியேட்டர் ஃப்ரெண்ட் இருந்தாரு பேரி ஜான். எல்லாரும் எத்தனை நாளைக்குன்னு கேட்டாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா, இப்பவே என்ன துரத்திடுவாங்கன்னு நான் சொன்னேன். எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நான் கொஞ்சம் துக்கமா இருக்கேன், போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். இப்ப 25 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கூட ஆனா கேக்குறாங்க எப்ப திரும்ப வர போறேன்னு. சோ பாதி பேர் என்ன அங்க இருந்து அனுப்ப முயற்சி பண்ணாங்க, மீதி பேர் என்னோட வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு படத்துக்குள்ள போகணுன்ற பைத்தியம் எதுவும் இந்த இல்ல. டீச்சராவது உங்களை மும்பைக்கு போக வேணாம், நீங்க ஆக்டரெல்லாம் ஆக வேணாம்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது நான் இங்க எத்தனை பேரை சந்திச்சிருக்கனோ அவங்களோட பேரெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீ பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்க, அப்புறம் உன்னோட முகம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீ ஆக்டர் ஆக முடியாது, நீ பார்க்க சாஃப்டா இல்ல. அப்புறம் நான் ஒரு டேரக்டரை மீட் பண்ணேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அவர் பேர் கூட நான் சொல்றேன், மன்சூர் கான் சார். அவர் என்ன படத்துக்கு கூப்பிட்டப்போ அவரு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு, பெரிய படமா, கயாமத் சே கயாமத் தக். நான் ரொம்ப ஆர்வத்தோட அவரை மீட் பண்ண போனப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டர், நீ எவ்வளவு அக்லியா இருக்குன்னா நான் உனக்கு எந்த விதமான ரோல் வேணா கொடுக்க முடியும். அப்ப நான் எந்த ரோல் கிடைச்சாலும் பண்ணணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டு அப்பதான் எனக்கு வில்லன் ரோல் கிடைச்சது. மக்கள் நான் புத்திசாலின்னு நினைச்சாங்க, அதுக்காகவே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, டெல்லிக்காரங்க இதையும் சொன்னாங்க, உங்க அம்மாவுக்கு உங்க மேல நம்பிக்கை ரொம்ப அதிகம்னு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாருக் மும்பைக்கு போய் பண்ணணும்னு நினைச்சானா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான்னு. ஆமாமா, எல்லா அம்மாவும் அப்படிதான். எங்க அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, அதாவது எங்க அம்மாவை தவிர யாரும் நான் ஆக்டர் ஆவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவங்க அப்புறம் எப்பவுமே சொல்லுவாங்க, நான் அப்படி இல்லைன்றத ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட மகன், அவங்க ஹைதராபாடில பேசுவாங்க, என் மகன் திலீப் குமார் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் திலீப் குமார் ஆயிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவனாவது திலீப்பாவது குமாராவதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இவனை அனுப்பாதீங்க, அம்மா அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட லைஃப்ல மிகப்பெரிய துக்கம்னா இது மட்டும்தான். எங்க அம்மா என்னோட டிவி ஷோவும் பார்க்கல, என்னோட படமும் பார்க்கல, அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ என்னோட வாழ்க்கையில முதல் விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பெரிய, மக்கள் நினைப்பாங்க நான் ரொம்ப ஆம்பிஷியஸ்னு. அப்புறம் நான் எல்லாத்தையும் அடைய நினைப்பேன்னு சொல்லுவாங்க. அதாவது பணக்காரன் ஆகணும், நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகணும்னா எங்க அம்மா என்ன ஹெவன்ல இருந்து பார்த்து ரசிக்கணும். அது மட்டும் தான் என்னோட மிகப்பெரிய கனவு. என் லைஃபோட ட்ரீமே இதுதான். டெல்லிக்காரங்க இதையும் சொல்லியிருக்காங்க, நீங்க நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால உங்களுக்கு குருவா இருந்தவங்களாம் இருந்திருக்காங்க. அங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மடியில உட்கார்ந்து நீங்க நிறைய பண்ணிருக்கீங்களா? ஆமா, என்னோட அப்பா பாத்தீங்கன்னா, நாங்க ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ். ஒரு சின்ன மெஸ் இருந்துச்சு, கேண்டீன் நடத்திக்கிட்டு இருந்தாரு. என் தங்கச்சி மாடர்ன் ஸ்கூல்ல படிச்சா, அது 3:30 மணிக்கு முடியும், கொலம்பஸ் 1 மணிக்கு முடிஞ்சிடும். நான் வந்து அங்க கேண்டீன்ல உட்காருவேன். அப்போ ராஜ் பப்பர் சார், அஜித் வச்சானிஜி, ரோஹிணி அத்தன் கட்டிஜி, சுரேகா சீக்கர்ஜி, மனோகர் சிங்ஜி, எல்லாரும், நிறைய பேர், அல்காசீப் சார், இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா என் மேல ரொம்ப அன்பு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரோட மடியிலயும் நான் உட்காந்துருப்பேன். அப்புறம் இந்தியாவோட நிறைய பழைய பிளேயர்ஸை நான் பார்த்திருக்கேன். அதாவது இந்தியாவோட நிறைய முக்கியமான பிளேயர்ஸ், தோக்லாக், ரஷ்யா சுல்தானா, சூரஜ்கா சாத்வா கவுடா. அது ஒரு நல்ல தருணம். அவங்க மடியில நான் வளர்ந்ததுனால தான் நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆவேன்னு நினைச்சேன். நான் ட்ரைனிங் எதுவும் எடுக்கல, ஆனா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் நான் இப்ப பிராக்டிஸ் பண்ண டைலாக்ஸ் கூட எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, அஜித் வச்சானியோடது. ये दुरुस्त है कि मैं गुलाम हूँ, मिट्टी सा सिया जिसे कदमों के नीचे रोन दिया गया हो, लेकिन हमें ये एक ही रुतबा देता है। खुदा की नजर में हम एक हैं। खुदा और खून और रंग से नहीं, अमल से परखता है। रजिया सुल्ताना। அப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். நாள் பூரா உட்காந்து நான் ஆக்டர்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஜெனியூனா சொல்லணும்னா நான் ராஜ் பப்பர் சார பப்பர் சிஎம் அங்கிள்னு சொல்லுவேன். எனக்கு அவர் கூட பொலிட்டிக்கலா எதுவும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன வயசுல இருந்து அவரோட மடியில நான் உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் அவர் எப்பவும் என்கிட்ட சொல்லுவாரு, நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கனா NSD ஆட்களோட காத்து உன் மேல பட்டிருக்குன்னு. அங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நீங்க ரொம்பவே யங்கானவங்க. ஆனா இவங்க தான் நம்ம நாட்டோட கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ்னே சொல்லலாம். படத்துல இல்ல, தியேட்டர்ஸ்ல இருக்காங்க. சோ எனக்கு அந்த லக்கி சான்ஸ் கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல யார் உங்களுக்கு இவ்வளவு குறும்பு செய்ய கத்து கொடுத்தாங்க? ராஜ்பப்பர் சார் தான். அவர் என்ன கண்டமேனிக்கு திட்டுவாரு, இருந்தாலும் நான் அதை சொல்லுவேன். நாங்க அந்த பேர்ல கிசிங் சீன் இருந்துச்சு, இருந்தாலும் சாரி, ரியல் லைஃப் பிளேயர்ஸ் அவங்க. சோ ஐ திங்க் ரோஹிணிஜி கூட அவருக்கு கிசிங் சீன் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், உண்மையாவே அங்கிள் நீங்க அவங்கள கிஸ் பண்ணீங்களான்னு. அவர் என்ன சொல்லுவார்னா, கண்ணா நீ போய் ஆண்டியை கேளுன்னு என்கிட்ட இந்த மாதிரி விளையாடுவார். சோ அவர் அவர் ஒன்னும் எனக்கு குறும்புத்தனத்தை கத்துக் கொடுக்கல, ஆனா என் மேல ரொம்ப அன்பு காட்டினாரு. அப்புறம் இன்னைக்கும் உங்களுக்குள்ள அதே குடும்பத்தனம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். டிவியில உங்களை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறவங்கள நீங்க ஒரு வழி பண்ணணும்னு நினைப்பீங்களாமே? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. ஆனா இப்பெல்லாம் நான் உங்களை சொல்லல, ஆனா டிவியில நிறைய பேர் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி தான் பேசுறேன் நானு. அதாவது எனக்கு என்ன தோணுன்னா, அவங்களோட காதை கடிச்சிட்டு வந்துடலான்னு.
காலங்காத்தால நியூஸ் போட்டா எத்தனை பேர் பேசுவாங்கன்னா, நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல கூட சொன்னேன், எவ்வளவு சத்தம் வரும்னா ஒரு ராப் மியூசிக் ஓடுற மாதிரி. அப்புறம் யாரு பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னே புரியாது. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க ஒரு பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட், நீங்க ரொம்ப பெரிய ஜேர்னலிஸ்ட், நீங்க உங்களை கண்டிப்பா எங்கேயாவது சந்திப்பீங்க. நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, ஒருத்தரா பேச சொல்லி, கூட்டமா பேச வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். கேட்க ரெடியா இருந்தா தானே நம்மளால சொல்ல முடியும். ஆமா, உங்க பேச்சையும் கேட்க மாட்டாங்களா? அவங்க பேசுறத நிறுத்தினா தானே நம்ம ஏதாவது செய்ய மக்கள் கேள்வி கேட்பாங்க, நீங்க ஆனா அதை காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. இது எதுக்கு பண்ணீங்க, இது எதுக்கு பண்ணீங்க, இது எதுக்கு பண்ணீங்க, இது எதுக்கு பண்ணீங்கன்னு. ஆக்சுவலி இந்த காலத்துல இன்டர்வியூ கொடுக்கறது ரொம்பவே ஈஸி. பேசாம உட்காந்தாலே போதும், இன்டர்வியூ பண்றவங்களே பேசி பேசி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ஆப்கி அதாலத்துல அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. வேண்டாம் சார், பதில் சொல்லியாகணும். எங்கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. உங்களோட பொழுதுபோக்குகள் என்ன? நான் யோகா பண்ணுவேன், தினமும் 2 மைல் ஓடுவேன், அதுக்கப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் நமாஸ் படிப்பேன், அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கூட போவாங்க, அங்க கூட நிறைய நல்ல விஷயங்களை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்க போவேன். சத்சங். சத்சங் போவேன், நிறைய பேச்சு கேட்பேன். இப்ப எனக்கு எந்த விதமான பொழுதுபோக்கும் இல்ல. இப்ப என்னோட பொழுதுபோக்கு 3 பசங்க மட்டும்தான். இப்ப எனக்கு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பொழுதுபோக்கு இருந்துச்சு, நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய படங்கள் பார்ப்பேன். ஆனா இப்போ என்னோட பொழுதுபோக்கெல்லாம் என்னோட பசங்களாவே மாறிடுச்சு. பொம்மைங்க கூட விளையாடணும்னு நினைச்சா ஆப்ரஹாம் கூட உட்காருவேன். நான் ஏதாவது பொண்ணுங்க ப்ரோக்ராம்ஸ் பார்க்கணும்னு நினைச்சா, மேக்கப் ஷோஸ் பார்க்கணும்னு நினைச்சா என்னோட பொண்ணு கூட உட்காந்து பார்ப்பேன். ஏதாவது குறும்புத்தனம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உடனே என் பையன் கூட சுத்த ஆரம்பிச்சிருவேன். ஸோ எனக்கு எந்த பொழுதுபோக்கும் இல்லை. படம் பண்ணுவேன், அப்புறம் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ஃபேன்ஸ் உருவாக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா, உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கேர்ள்ஸா தான் இருக்கணும்னு? ஏன்னா ஐ திங்க் உங்களோட கிரேட்டஸ்ட் ஃபேன்ஸ் பொண்ணுங்களா தான் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்ல போனா ஆமாமா. ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நாங்க எந்த படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுல இருக்க ஃபிலிம் ஸ்டார்ஸ் முதல்ல அவங்களே அவங்களுக்கு ஃபேனா இருந்தாகணும். ஸோ நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், பொண்ணுங்களோட ஸ்கர்ட்டெல்லாம் போட்டு பார்த்தேன், அப்புறம் நான் விகு வச்சு பார்த்தேன். அப்போ நான் எந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமாக கேவலமாக இருந்தேன்னா, நான் ஒரு சூனியக்காரி மாதிரி இருந்தேன். அதனால நான் ஒருவேளை பொண்ணு விஷயம் நான் போட்டேன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். ஸோ அதனால எனக்கு அக்லி ஃபிலிம்க்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்துச்சு. ஒருவேளை அது ஓடிச்சுன்னா பார்ட் 2ல என்னை பொறுத்த வரைக்கும் 100% பொண்ணுங்க தான் ஃபேனாக இருந்தாகணும். அப்புறம் பசங்கள்லாம் ஆரியன் கான்னு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த படத்தில் எல்லா படத்துலையும் வர படங்களில் பொண்ணுங்க தான் எனக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க. அது எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சில ஃபேன்ஸ் இப்படியும் இருக்காங்க, ராத்திரியில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ரஜத் சார், நான் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னோட பர்த்டேக்கு ஒரு ப்ரெஸ் பார்ட்டி நடத்தியிருந்தேன். அதுக்கு பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க. கூட்டத்தோட கூட்டமாக ஒரு ஃபேன் நுழைஞ்சிட்டாரு, யாருக்கும் தெரியாம. அப்புறம் அவர் துணி அவுத்துட்டு, அவர் ஒரு ஆம்பளை, நல்ல வேலை, அவர் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு அப்படியே ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஏறி மேலே வந்து துண்டை வச்சு தோட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் டவலும் எடுத்துட்டு வந்திருந்தாரு. செக்யூரிட்டி உடனே அவரை பிடிச்சி என்னன்னு கேட்டாங்க. உடனே அவர் இல்லை ஒன்றும் பண்ணாதீங்க, என்ன நான் திருடன் இல்லை, நான் ஷாருக் கான் குளிக்கிற அந்த தண்ணியில குளிக்க தான் வந்தேன் அப்படின்னாரு. ஆமா. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நான் குளிச்சுட்டேன், என்ன வெளியே விட்டுருங்கன்னு. கேட்க இது என்னதான் தமாஷா இருந்தாலும் செக்யூரிட்டிஸ் அவரை கொஞ்சம் சீரியஸா பிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, விஷயத்த சொன்னாங்க. நான் வரேன்பான்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஃபேன். நான் அவரை மீட் பண்ணலாம் விரும்பல. இங்க பாருங்க, என்ன ஹார்டெல்லாம் நடத்திடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. நான் தண்ணியில குளிக்க மட்டும்தான் வந்தேன், குளிச்சுட்டேன், எனக்கு இதை விட எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருந்தாரு.